டெல்லி பத்திரிகையாளர்களுடைய கண்ணில் மண்ணை தூவிவிட்டு விஜய் அமித்ஷாவுடைய வீட்டுக்கு போவதற்கு வாய்ப்பு. பவன் கல்யாண், மோகன்லால் 2 பேரும் தான் விஜயை வழிக்கு கொண்டு வந்தது. திரிஷா நேற்று விஜய் காரில் இறங்கி டெல்லி போய் டெல்லியில் அரசியல் படப்பிடிப்பு நடக்கும். அமித்ஷா தான் அதுக்கு டைரக்டர். என்டிஏ கூட்டணியில் சேருவதை தவிர விஜய்க்கு வேறு வழியே. திமுக தலைவர் ஸ்டாலின் ஜம்பா இருக்கார். மூட்டை இருக்கு, பணம் மூட்டை இல்லை. மூட்டையை குட்டி விட்டா ஜெயிச்சிடலாம். 26 தேர்தல் இந்த மூட்டைகளுக்கு சரியான பதிலை இந்த மக்கள் கொடுப்பார்கள். விஜய் தான் தமிழ்நாட்டில் 10% ஓட்டு துருப்பிச்சிட்டு அமித்ஷா இந்த அரசியல் தந்திரோபாயங்களை டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸை செய்து முடித்தது. இந்த கூட்டணிக்கு உந்துகோலா இருக்கிறது திரிஷா அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சுகள் போயிட்டு இருக்காது. உண்மைதான். திரிஷாவுக்கு டெல்லியில் என்ன வேலை? திரிஷாவுடைய ஒரு நெருங்கிய உறவினர் தான் RSS பிஜேபியில் ஒரு பெரிய தலைவராக இருக்கு. விஜயை பொறுத்தவரை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கே போராடுகிறார். அவர் எப்படி கட்சியின் தொண்டர்களையும் மக்களையும் காப்பாற்ற? அந்த கூட்டத்துக்கு தற்கொலை கூட்டம், அணில் கூட்டம், ஒரு கூட்டத்துக்கு யாரை தெரியும்? விஜயை தெரியும், இப்ப திரிஷாவை தெரியும். அவர்கள் கொள்கை கூட்டம். வணக்கம் ஐயா. வணக்கம். விஜய் அவர்கள் டெல்லிக்கு புறப்பட்டு இருக்காரு. ஆல்ரெடி 2 முறை சிபிஐ விசாரணைக்காக போயிருந்தாரு. இது 3வது முறையா விசாரணைக்கு போறாரு. திரிஷா நேற்று விஜய் காரில் இறங்கி டெல்லி போய்விட்டார். டெல்லியில் அரசியல் படப்பிடிப்பு நடக்குது. அமித்ஷா தான் அதுக்கு டைரக்டர். என்டிஏ கூட்டணியில் சேருவதை தவிர விஜய்க்கு வேறு வழியே இல்லை. எடப்பாடியை பொறுத்தவரை இந்த அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வேண்டுமென்றால் விஜயினுடைய 10% வாக்கு இல்லாமல் இந்த கூட்டணி வெற்றி அடையாது. இது எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையினுடைய உச்சகட்டம். பாஜக அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்ததுக்கு பிறகு முஸ்லீம் யாரும் இந்த கூட்டணியை விரும்பவில்லை, வெளியேறிவிட்டார்கள். நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது எஸ்டிபிஐ முபாரக் திண்டுக்கல் நாடாளுமன்ற வேட்பாளர் சிறுபான்மை மக்கள் அதிமுகவின் பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்பினார்கள். அதன் பிறகு என்னாச்சு? பாஜக உள்ள வந்த பிறகு அத்தனை சிறுபான்மை முஸ்லீம்களும் வெளியேறிவிட்டார்கள். அதிருப்தியான சிபிஎம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட், சாம்சங் பிரச்சனையில் திமுக துரோகம் செய்துவிட்டது, நாங்கள் அதிமுக அணிக்கு போகிறோம் என்று சொல்லி பேச்சுவார்த்தை ஆரம்பித்த சண்முகம், மாநில தலைவர் சண்முகம் தலைமையான கூட்டணி பாஜக உள்ளே வந்த பிறகு அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். வேல்முருகன் இந்த பக்கம் எட்டியே பார்க்க மறுக்கிறார். சிறுத்தை திமுகவோடு கடுமையான கோபத்தில் இருக்கிறது. நீங்கள் கேட்கிற இரட்டை இலக்கம் இங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று எடப்பாடி தூது அனுப்பிய பிறகு அது தொடர்ந்த நிலையில், அது வளர்ந்த நிலையில் பாஜக உள்ளே வந்த பிறகு அவர்களும் தொடர்பு எல்லைக்கு வெளியே போய்விட்டார்கள். அப்போ இத்தனை கூட்டணிகளும் பாஜக உள்ளே வந்தவர்கள் வெளியேறிவிட்டார்கள். அப்போ எடப்பாடி என்ன செய்வார்? உங்களை வைத்துக்கொண்டு நான் தோல்வி அடைவதை தவிர வேறு வழியே இல்லை. நான் 0.5% இருக்கிற பிரேமலதா நாயுடு ஓட்டுக்களை நம்பி திமுக கூட்டணி இணைத்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி ஒரு கூட்டணியாக இருக்கிறது. இங்கே இந்த கூட்டணியை உடைக்க நாள் முடியவில்லை. ஒரே காரணம் பாஜக வர்ற காரணத்தினால். அதனால் இந்த பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் 10% உள்ள விஜயை உள்ளே கொண்டு வருவதுதான் அமித்ஷாவுடைய வேலை. இப்போ இவங்க கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா, பிஜேபி எல்லாம் உள்ள சேர்த்துக்கிறாங்கன்னா, இவங்க மூஞ்சி எங்க எடுத்துட்டு போய் வச்சுப்பாங்க? ஒவ்வொரு மேடையிலையும் பேசும்பொழுது இந்த கூட்டணியே இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. அவங்களுடைய கொள்கை எதிரியாகவும் அவங்க தான் இருந்தாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி அவங்க மக்களுக்கு மத்தியில் வருவாங்க? விஜயை பொறுத்தவரை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கே போராடுகிறார். அவர் எப்படி கட்சியின் தொண்டர்களையும் மக்களையும் காப்பாற்றுவார்? 2009 காலகட்டத்தில் கருணாநிதியே தன்னை குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் கட்சியை காப்பாற்றவில்லை. காங்கிரஸை ஈழத்தமிழர் பிரச்சனையில் படுகொலை செய்கிறது, துரோகம் செய்துவிட்டது என்று சொன்ன கருணாநிதி 2009 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு கனிமொழி சிறையில் அடைக்கப்பட்டார், ராஜா சிறையில் அடைக்கப்பட்டார், சரத் ரெட்டி சிறையில் அடைக்கப்பட்டார். அப்பொழுது வந்த அந்த கூட்டணி ஒரே விமானத்தில் சிபிஐ அதிகாரிகள் வருகிறார்கள்,
காங்கிரஸுடைய மேல்மட்ட தலைவர்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்த காரு அறிவாலயத்துக்கு போகுது. சிபிஐ அதிகாரிகள் வந்த காரு முதல் மாடியில் கலைஞர் டிவி அலுவலகத்துக்கு போகுது. தயாளம்மாள் கைது செய்யப்படுவார். உங்களுக்கு ஏது பல கோடிகள் இதில் கள்ளப்பணம்? இந்த கலைஞர் டிவி ஆரம்பிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய ஷேர், உங்களுடைய பங்கு எப்படி 200, 300, 500 கோடி வந்தது? தயாளம்மாவுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. ஒரு வயதான மூதாட்டி, ஒரு 75 வயதை கடந்து விட்டது. அந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. எங்கே கைது போட சொன்னாங்களோ போட்டேன். எனக்கு நான் 300 கோடியும் பார்க்கல, தெருக்கோடியும் பார்க்கல. நானே இங்கே உழுகிற சால்வை எடுத்து கொண்டு போய் நள்ளிட்டு விற்றுட்டு ஓட்டிகிட்ருக்கேன். கருணாநிதி பதறுகிறார். கருணாநிதி பதறுகிறார். எங்கே நீட்டிங்களாம் கைது போடுறேன், என் பொண்டாட்டி கைது பண்ணிடாதீங்க, ஸ்டாலின் அம்மாவை கைது பண்ணிடாதீங்க. இதுதான் கருணாநிதியுடைய கெஞ்சல் சிபிஐ அதிகாரிகளிடம், காங்கிரஸ் மேல்மட்ட தலைவர்களிடம். கூட்டணி முடிந்தது. அங்கே சிபிஐ அதிகாரிகள் எங்கே போனாங்க? திருப்பி டெல்லிக்கு போயிட்டாங்க. இதுதான் காங்கிரஸ் பயன்படுத்திய திமுக மீது நடத்திய ஒரு பெரிய தாக்குதல். இப்போ இதே தாக்குதல் இப்போ யாருக்கு நடக்குது? விஜய்க்கு நடக்குது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு மாநில அரசும் எந்த வழக்கும் தாக்கல் செய்யப்படவில்லை, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட, யாரும் கைது செய்யப்படவில்லை. கார் அந்த கேரவன் வேன் ஓட்டுநர் கூட விசாரிக்கப்படவில்லை. மாநில அரசு பண்ணல, மத்திய அரசு பண்ணலையா? மாநில அரசு ஒரு அரசியல் லாபத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறது. மத்திய அரசு அரசியல் லாபத்துக்காக களத்தில் இறங்கிவிட்டது. திரிஷா நேற்றுக்கு போயிட்டாங்க எங்கே? டெல்லிக்கு. விஜய் காரில் இறங்கி போனதை விமான நிலையத்தில் பல பேர் பார்த்துருக்கான். திரிஷா இனிமேல் ஹெலிபேர்டு கட்டி அந்த ஹெலிபேர்டில் அப்படியே விமான நிலையத்துக்குள்ள இறங்கினா யாருக்கும் தெரியாது. விமான நிலையத்தில் யார் வருகிறார், யார் போகிறார், எந்த விஐபி வருகிறார், அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை, உள்துறை, பத்திரிகை துறை, அத்தனை துறையில் கண்ணில் இலக்கணை ஊற்றி பார்த்து கொண்டு இருக்கிறது. தப்பவே முடியாது. திரிஷாவுக்கு டெல்லியில் என்ன வேலை? விஜய் இன்னைக்கு போகிறாரு, திரிஷா நேற்று போகிறாரு. 2 பேரும் ஒரே காரில் போனால் உலகம் பூரா செய்தி போயிடும். திரிஷா டெல்லிக்கு போனாரா, ஹைதராபாத்துக்கு போனாரா, கொச்சிக்கு போனாரா, எங்கே போய் அங்கே போய் சேர்ந்துட்டார். எங்கே? டெல்லிக்கு. இதெல்லாம் அரசியல் சூட்சமங்கள். அப்போ இந்த 10% ஓட்டு என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியுமே தவிர, விஜய் தான் தமிழ்நாட்டில் துருப்புச்சீட்டு, 10% ஓட்டு துருப்புச்சீட்டு. அதைத்தான் இப்போ அமித்ஷா அங்கு இந்த அரசியல் தந்திரோபாயங்களை, டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸை செய்து முடிச்சிருக்கிறார். இப்போ டெல்லிக்கு போய் அவர் யாரெல்லாம் சந்திப்பார், யார் கூடலாம் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது நடக்கும்? ரகசிய பேச்சுவார்த்தை பாஜகவை சேர்ந்த பல தலைவர்களோடு. நீங்கள் 5 நட்சத்திர விடுதிகளில் மௌரியா ஷர்டன், ஷோலா ஷர்டன், இங்கெல்லாம் யாருமே நுழைய முடியாது, யாருமே போக முடியாது. அங்கு ஷூட் ரூமில் இதெல்லாம் முடிவு செய்யப்படும். கடைசியாக இறுதியாய் டெல்லி பத்திரிகையாளர்களுடைய கண்ணில் மண்ணை தூவிவிட்டு விஜய் அமித்ஷாவுடைய வீட்டுக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போய் விட்டால் இந்த கூட்டணியினுடைய தலைவராக எடப்பாடிக்கு தகவல் வந்து எடப்பாடியை சந்திப்பார். இதற்கான சமிக்கைகள் எங்கே நடக்குதுன்னா, முஷி ஆனந்த் மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு கூட்டணி தனித்தெடுக்க போவதில்லை, கூட்டணி தான் முடிவு. இப்படி உங்களுடைய கருத்து என்ன, எதை தலைவருக்கு சொல்ல விரும்பி எழுதி கொடுங்க. வாங்க ஆரம்பிச்சிட்டார். விஜய் சொல்லாமல் வாங்கியிருப்பாரா? விஜய் சொல்லாமல் கூட்டம் போட முடியுமா? கூட்டணி ஆட்சின்றது முஷி ஆனந்த் முடிவு பண்ண முடியுமா? யாரும் முடிவு பண்ண முடியாது. யார் முடிவு பண்ணுவா? விஜய் தான் முடிவு செய்வார். ஆனா ஒரு பக்கம் இந்த கூட்டணிக்கு உந்துகோலா இருக்கிறது திரிஷா அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு பேச்சுகள் போயிட்டு இருக்கு. அது உண்மையா சார்? உண்மைதான். திரிஷாவுக்கு டெல்லியில் என்ன வேலை? திரிஷாவுடைய ஒரு நெருங்கிய உறவினர் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் ஒரு பெரிய தலைவராக இருக்கார். இதெல்லாம் தற்செயலாக நடப்பதல்ல, திட்டமிட்டு நடப்பது. காரணம், எப்படியாவது திமுக இங்கு வராமல் செய்துவிட வேண்டும். அகில இந்திய அளவில் திமுக ஒரு பெரிய பாஜகவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற காரணத்தினால் திமுகவை தோல்வியடைய வைக்க வேண்டும். திமுகவை தோல்வி முகத்தை காட்ட வேண்டும் என்றால் வலுவான கட்சி அதிமுக. வலுவான கட்சியை மீண்டும் வலுவாக்குவது தாவேகா. இதுதான். 2 பேர் வந்தால் 35-40% வாக்கு வங்கி நிரந்தரமாக இருக்கும்.
திமுக தலைவர் ஸ்டாலின் தம்பாக இருக்கார். மூட்டை இருக்குது, பண மூட்டை இருக்குது. மூட்டையை கொட்டி விட்டா ஜெயிச்சிடலாம். 26 தேர்தல் இந்த மூட்டைகளுக்கு சரியான பதிலை இந்த மக்கள் கொடுப்பார்கள். அதுதான் எடப்பாடி தரப்பு வைத்திருக்கிற கோரிக்கை. இப்போ மாவட்ட செயலாளர்கள் 90% பேர் வந்து தாவேக்கால இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கூட்டணி வைங்க அப்படிங்கிற வகையில சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு மத்தியில செல்லுபடி ஆகுமா? மக்கள்லாம் ஏத்துப்பாங்களா இந்த விஷயத்தை? மக்கள்லாம் பெருந்தரெல்லாம் விஜய்கிட்ட கிடையாதுமா. 10% முதல் தர வாக்காளர்கள் தான் இருக்கான். அவனுக்கு கொள்கை, கோட்பாடு, தத்துவம், கம்யூனிசம், மார்க்சிசம், தமிழ் தேசியம், இந்திய தேசியம் எதுவுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் 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 இதுதான். அப்போ இந்த கூட்டம் விஜய் எங்கே போனாலும் ஆப்பிரிக்காக்காரனுக்கு ஓட்டு போடனாலும் போடும், ஐரோப்பாக்காரனுக்கு ஓட்டு போட சொன்னாலும் போடும், புட்டினுக்கு ஓட்டு போட சொன்னாலும் போடும், ட்ரம்புக்கு போட சொன்னாலும் போடும், நெதன்யாகுவையாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் போடியாலும் போட்டுருவோம். அந்த கூட்டத்துக்கு தற்கொலை கூட்டம், அணில் கூட்டம், ஒரு கூட்டத்துக்கு யாரை தெரியும்? விஜயை தெரியும், இப்போ திரிஷாவை தெரியும். இதுதான் அந்த கூட்டத்துக்கு. அதனால் அவர்கள் கொள்கை கூட்டம் அல்ல. அந்த கூட்டத்துக்கு கொள்கை கம்யூனிசத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கல, நக்சலிசத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கல, தமிழ் தேசியத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கல, இந்திய தேசியத்தை, சர்வதேசியத்தை எதையுமே சொல்லிக் கொடுக்கல. அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆண்களும் பெண்களும் விஜய் தான் தெரியும். விஜயினுடைய தோழியான திரிஷாவை நல்லா தெரியும். அண்ணன் வந்துட்டார், அண்ணி வந்து விட்டார். சீமானுக்கு விஜயலட்சுமி வந்துட்டார், விஜய்க்கு திரிஷா வந்து விட்டார். இதுதான் தெரியும். எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா, கருணாநிதிக்கு ராஜாத்தி அம்மாள். இதெல்லாம் தொடர் அரசியல். இதில் அண்ணனுக்கு தகுதி இருக்கியா? அண்ணனுக்கு தகுதி இருக்கியா? இதுதான் அரசியலுக்கான தகுதி, அரசியலுக்கான கொள்கை, கோட்பாடு, தத்துவங்கள் எல்லாம். அதனால் இது பெரிய பெரிய இடையூறோ, பெரிய கொள்கை விளக்கமோ, சண்டையோ, சச்சரவோ, பட்டிமன்றமோ அதெல்லாம் நடக்காது. அண்ணன் சொல்லிட்டாரியா, அண்ணன் சொன்னால் சரியாக இருக்கும், அவ்வளோதான், போட்டு குத்திட்டா போயிட்டே இருக்கும். இப்போ பவன் கல்யாண் அவர்கள் வந்து விஜய் கிட்ட பேசினதா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இல்லையா? இது உண்மையாக்கப்படுமா? அப்போ நீங்கள் இவ்வளோ பவன் கல்யாண், மோகன்லால் 2 பேரும் தான் விஜயை வழிக்கு கொண்டு வந்தது. 2 திரைப்பட நடிகர்கள் தான். ஒரு திரைப்பட நடிகை திருமணம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு விஜய்க்கு தள்ளப்பட்டார். அந்த நடிகைக்கும் விஜய்க்கும் சமாதான தூதுவனாக இருந்தவர் அந்த நடிகர் தான். ஒரு நடிகர் அவர் தான். இப்போ உனக்கு பாதுகாப்பு 2 கத்திகள் தொங்குகிறது. சங்கீதா விஜய் திருமணம் லண்டனிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. லண்டனிலும் விவாகரத்து வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்போ விஜய் சட்டபூர்வமாக பிரிட்டனில் வழக்கறிஞரை வைத்து சட்ட போராட்டம் நடத்த வேண்டும். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் போராட்டம் நடத்த வேண்டும். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வாதாடலாம். ஆனால் பிரிட்டிஷ் நீதிமன்றத்தில் விஜய் நேர் நிற்க வேண்டும். அந்த வழக்கு நீங்கள் விஜய்க்கு கடுமையான சட்டம் தண்டிக்கும். காரணம், மனைவி இருக்கிற பொழுது நீங்கள் இன்னொரு மனைவியை விவாகரத்து செய்யாமல் நீங்கள் இன்னொரு துணைவியோடு வலம் வருவதை இந்த கோர்ட் கண்டிக்கிறது. உங்களுக்கு பல கோடி டாலர்கள், யூரோக்கள், பவுன்ஸுகள் அபராதம் விதிக்கப்படும். இதெல்லாம் விஜய் தலைக்கு மேலே தொங்கி கொண்டு இருக்கிற பலமான கத்தி. இந்த கத்தியிலிருந்து மீண்டு வருவதற்கு அவருக்கு என்டிஏ கூட்டணியில் இணைவதை தவிர வேறு வழியே இல்லை. இதுதான் விஜயனுடைய அரசியல் நிலைமை. கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.